அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால் குர்ஆனை ஏதோ ஒரு வகையில் படிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த தொடரில் இன்றைய வகுப்புலையும் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிக்குது. எங்களோட எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக இந்த இடத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்ற இஹ்லாஸான நியத்தோடு பள்ளிவாசலில் அல்லாஹு தாலாவுக்காக ஏத்திகாஃபில் இருக்கிறோம் என்ற நியத்தோடு இந்த வகுப்பில் நாங்கள் கலந்து கொள்வோம். போன வகுப்பில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த சூரத்துல் கஹ்ஃபை பற்றி ஒரு சுருக்கமான கருத்தொண்டை பார்க்குறதுக்கு முன் வந்தோம். அதில் சூரத்துல் கஹ்ஃபில் கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி பகுதியை பார்த்தோம். அதை அப்படியே சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டும் அடுத்த பகுதிக்கு நான் போவோம். அந்த சூரத்துல் கஹ்ஃபோட சிறப்பு எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் வழமையாக வெள்ளிக்கிழமை ஓதுறது ஒரு சுன்னத். அதில் பல ஹதீஸ்கள் ஞாபகப்படுத்தினேன். அதில் வெள்ளிக்கிழமை ஓதினால் அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மா வரைக்கும் அந்த மனுஷனுக்கு ஒரு பிரகாசம் கொடுக்கப்படும், ஒரு ஒளி கொடுக்கப்படும் என்று சொல்கிற ஒரு ஹதீஸும் நாங்கள் பார்த்தோம். ஹைர், அப்போ அதில் அந்த சூரத்துல் கஹ்ஃப் அதில் இன்னும் ஒரு சிறப்பை சில ஹதீஸ்களை ஞாபகப்படுத்தி இருந்துச்சு. சூரத்துல் கஹ்ஃபை ஓதுறதுனால அல்லது ஆரம்ப 10 வசனங்களை பாடமாக்குறதுனால அல்லது கடைசி 10 வசனங்களை பாடமாக்குறதுனால மறுமை நாள் கிட்டவாக கொள்ள வரக்கூடிய தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாக்கப்படுவான் என்ற ஹதீஸுடைய கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம். பல இமாம்கள் விளங்கப்படுத்த கொள்ள அதுக்கு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அந்த சூரத்துல் கஹ்ஃப் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், அந்த சோதனைகள் இப்படித்தான் வரும், இப்படி வந்தால் அந்த சோதனைகளுடைய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இப்படி நடந்து கொண்டால் எங்களுக்கு வெற்றி இருக்குதுன்னு சொல்கிற வழிகாட்டல் அந்த சம்பவத்தோட தொடர்படுத்தி அல்லாஹ் தஆலா பேசிக்கும். அதை விளங்கி அதுக்கேற்ற மாதிரி ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்தி கொண்டால் அவனுடைய ஈமானிய பலத்தையும் இறை உணர்வையும் மறுமை சிந்தனையையும் வளர்த்து கொண்டா அப்போ தஜ்ஜால் அவன் அந்த மனிதர்களை வழிகெடுப்பதற்கு கையாளக்கூடிய உக்திகளிலிருந்து அந்த மனிதன் அவனுக்கு பாதுகாத்து கொள்றதுக்குள்ள மனோபலம் இருக்கும். எனவே அதனை வளர்த்து கொள்றதுக்கான ஒரு தூண்டுதலாக அந்த சூரத்துல் கஹ்ஃபுக்கு அப்படியான சிறப்புகள் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்குது என்று சொல்கிற கருத்தையும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க. அப்போ அதில் நாங்கள் பார்த்தோம், அந்த சூரத்துல் கஹ்ஃபில் முக்கியமாக 4 சம்பவம் இருக்கு. அதில் முதலாவது குகைவாசிகள் 9வது வசனத்திலிருந்து 26 வரைக்கும் உள்ள 17 வசனங்கள். அதில் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்ற அந்த குகைவாசிகளை பற்றி பேசப்பட்டு, அது என்னென்னா ஈமானுக்கான ஒரு சோதனை, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான ஒரு போராட்டம். அந்த இளைஞர்களுக்கு அவர்களுடைய இறை சிந்தனையை ஈமான பாதுகாப்பதில் ஏற்பட்ட சவாலை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க, அல்லாஹு தஆலா அவங்களுக்கு எப்படி அருள் செய்தான், அவங்கள பாதுகாத்து எப்படி கொண்டு அவங்களோட சிந்தனையை அவங்களோட கவலையை வெற்றி பெற செய்தான் என்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த சம்பவத்துக்குள்ள அளிக்கும். இரண்டாவது செல்வத்தில் வரக்கூடிய சோதனை. அது 2வது சம்பவம் 32வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் பேசப்பட்டிருக்குது. அது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய செல்வத்தோடு சம்பந்தப்பட்ட சோதனை. அதாவது 2 தோப்புக்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு அது பெரிய ஒரு வளமாக பெரிய ஒரு சொத்தாக அந்த மனிதனுக்கு இருந்துச்சு. அவன் தன்னோட இருந்த கொஞ்சம் வசதி குறைஞ்ச ஆள்பலம் குறைஞ்ச செல்வாக்கு குறைஞ்ச ஒரு தன்னுடைய நெருங்கிய ஒரு நண்பரோட உரையாடின அல்லாட அருளையும் அல்லாட வளத்தையும் நிராகரித்து பெருமையோடு உரையாடின அந்த சம்பவத்தை பேசி கடைசிக்கு அந்த மனிதனுடைய செல்வங்கள் எப்படி அழிஞ்சு வைத்ததுன்னு சொல்கிறத அந்த சம்பவம் பேசி. 3வதாக 60வது வசனத்திலிருந்து 82 வரைக்கும் உள்ள வசனத்தில் உள்ள பகுதியில் கல்வியோடு தொடர்பாக மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு சோதனையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் வருகிறது.
ஒரு சாலிஹான அடியார், ஒரு சாலிஹான மனிதர். அது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ற கருத்தை அவடத்தில் சொல்லுவாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கு இடையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி கல்வி, அறிவோடு சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு வரக்கூடிய சோதனையை பற்றி பேசி, அதே மாதிரி 4வது 83வது வசனத்திலிருந்து 99 அல்லது 102 வரைக்கும் போகுது. அது கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய ஆட்சி அல்லது அதிகாரம், அதில் வரக்கூடிய சோதனையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறார். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். அப்போ இந்த 4 சம்பவமும் இதை அந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய சிறப்போடு தொடர்படுத்தி விளங்கப்படுத்தக்கொள்ள அறிஞர்கள் சொல்கிற என்னென்னா, அந்த தஜ்ஜால் வந்ததுக்கு பிறகு இப்படியான விஷயங்களை மையப்படுத்திய சோதனையைத்தான் மனுஷனுக்கு கொண்டு வரும். அப்போ இப்படியான விஷயங்களை காட்டி அவனுடைய ஈமான பறித்து அந்த மனிதனை குஃபுரில் மரணிக்க செய்கிறதுக்கான ஒரு முயற்சியை, இறை நிராகரிப்பில் மரணிக்க செய்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் தஜ்ஜால் செய்வார். அப்போ இப்படியான சோதனைகள் பொதுவாக அந்த தஜ்ஜால் வந்ததுக்கு பிறகு மட்டுமில்லை, மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இப்போ ஈமான் என்று சொல்லக்கொள்ள, இப்போ நாங்கள் இந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும் எங்களோட இறை உணர்வை ஈமானை பாதுகாக்கிறதுல எவ்வளோ தூரம் போராட வேண்டிக்கு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் எங்களுக்கு தெரியும். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஈமான அந்த இறை நம்பிக்கையை பாதுகாப்பது எப்படி கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால், நெருப்புத்தனலை உள்ளங்கையில் வச்சு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு போராட்டம் இருக்கும். கிட்டத்தட்ட அப்படியான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை விட மோசமான ஒரு காலம் தான் இதுக்கு பின்னுக்கு வரக்கூடிய காலம். அதே மாதிரி செல்வத்தோடு சம்மந்தப்பட்ட சோதனை, இது எல்லா மனுஷனுக்கும் வர. அல்லாஹு தாலா கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாங்கள் அம்மா ஜுசூல படிக்க கொள்ள, அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு, ஒரு மனிதன் அல்லாஹு தாலா 2 வகையாக சோதிப்பான் என்று சொல்கிற அந்த சூரத்துல் ஃபஜ்ருடைய வசனங்களில் நாங்கள் பார்த்தோம். அது இப்போ அதை அல்லாஹு தாலா கொடுப்பான் ஒரு மனிதனுக்கு. இப்போ அந்த மனுஷன் நினைப்பான், அல்லாஹு தாலா என்னை கண்ணியப்படுத்திக்கிறான், எனக்கு நிறைய தந்திக்கிறான். ஆனால் அதுக்கு பாவிக்கிற வார்த்தை அல்லாஹு தாலா இப்திலா, சோதனை. ஒரு மனிதனுக்கு கொடுத்து சோதிக்கிறார். இன்னும் ஒரு இடத்துல வருது எடுத்து சோதிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு கொடுத்த செல்வத்தை எடுத்து அல்லாஹு தாலா சோதிக்கும். அந்த நேரத்தில் மனுஷன் பெரிய ஒரு கவலையோட கைசேதத்தோடு இருப்பான். அப்போ இது அந்த சொத்து செல்வங்களோட சம்பந்தப்பட்ட சோதனை 2 வகையாகவும் வரலாம். கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்கிற ஒரு உணர்வை ஒரு முஃமின் எடுத்துக்கொள்ளணும். அதில் இந்த சம்பவத்தில் அல்லாஹு தாலா பேசுகிறார். இதில் அந்த செல்வம் அதிகமாக கொடுக்கப்பட்ட மனிதன் அல்லாஹு தாலாவை மறந்து தன்னுடைய திறமையால், தன்னுடைய கெட்டித்தனத்தால் தான் எவ்வளோ நான் சாதித்து கொண்டேன் என்று சொல்லி மறுமையை கூட மறுத்து அவன் பேசினான். இப்போ அல்லாஹு தாலாவுடைய அந்த சிந்தனையோடு இருந்த அந்த மற்ற நல்ல மனிதர், நீ அல்லாஹ்வை மறந்து பேசுகிறாய், உன்னை அந்த ஒன்றுமே இல்லாத பூஜ்ஜியமாக இருந்த உன்னை நிலைமையிலிருந்து உன்னை இப்படி உருவாக்கி ஒரு மனிதனாக படைச்ச அந்த அல்லாஹ்வை மறுத்து பேசுகிறாயா என்று அல்லாஹ் தான் உனக்கு இதை தந்தான் என்ற சிந்தனையை அவர் பேசுகிறார் அடுத்த பக்கம். அதே மாதிரி அடுத்தது கல்வி. இப்போ கல்வி இதுவும் இன்னொரு வகையான சோதனை. கல்வி என்பது மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம். நாங்கள் பார்த்திக்கிறோம். சூரத்துல் அலக்க படிக்கக்கொள்ள, இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லது ஹலக் என்ற அந்த சூறாவை படிக்கக்கொள்ள முக்கியமாக கல்வி என்பது ஒரு மனிதனுடைய விடிவுக்கு, ஒரு மனிதனுடைய நல்வாழ்வுக்கு, எழுச்சிக்கு எவ்வளோ தூரம் அவசியம் என்று சொல்கிறத நாங்கள் பார்த்தோம். ஒரு மனிதனை உலகத்துக்கு அனுப்ப முன்னாலே மனிதனுடைய கௌரவம் அல்லாஹ் கல்வியோட தொடர்படுத்தி அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான் என்ற விஷயத்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்வியை கொடுத்து, அறிவை கொடுத்து, மலக்குமார்கள் எல்லாம் சுஜூது செய்ய வச்சான் என்ற விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். அப்போ ஆனால் அந்த கல்வி என்று சொல்கிறது மனுஷனுக்கு தேவை. அப்போ ஒவ்வொரு துறையிலையும் மனிதன் வளர்ந்து கொண்டு போகணும், கல்வியில் முன்னேறி கொண்டு போகணும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த கல்வியாக இருக்கட்டும், அல்லது சூரத்துல் அலக் அந்த கல்வியோடு தொடர்படுத்தி பேசக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும், எல்லாமே என்ன சொல்லும் என்று சொன்னால், அந்த கல்வியினுடைய அடைவு மனிதனிடத்தில் பணிவும் இறை நெருக்கமும் வரும். அறிவு கூட கூட அந்த மனிதன்கிட்ட பெருமை வரக்கூடாது. அவன் இறைவனை மறந்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக வாழக்கூடாது. அப்போ அவன்கிட்ட பணிவு வரணும், அவனுக்கும் அல்லாஹு தாலாவுக்கும் இடையில நெருக்கம் வரணும். இந்த சூரத்துல் அலக்கில் 1வது வசனத்தையும் கடைசி வசனத்தையும் எடுத்து பார்த்தா எங்களுக்கு வழங்கு. ஆரம்பிக்குது இக்ரா என்று, ஓதுவீராக வாசிப்பீராக, கடைசிக்கு முடியுது இக்குத்தரி, அல்லாஹுவை நெருங்குவீராக. இதை இமாம்கள் அழகாக வழங்கப்படுத்துவான். கல்வியிட ஒரு அடைவு இதுவாகத்தான் நிற்கும். படிக்கணும், படிக்க படிக்க அல்லாஹு தாலாவுக்கும் மனுஷனுக்கும் இடையில இடைவெளி குறையணும், நெருக்கம் ஏற்படும், பணிவு வரும். ஆனால் அதுக்கு மாத்தமாக பெருமை வந்தால் அல்லாஹு தாலா சோதிப்பான்.
அல்லாஹு தாலா சோதிப்பான். அந்த சோதனை பல வடிவத்தில் வரும். அப்போ அது அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய ஒரு நபி. அப்போ அந்த நபிக்கு கூட அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருந்த அறிவை வச்சு நான் ஒரு பெரிய ஒரு அறிவாளி என்ற ஒரு உணர்வு கொண்டு அவருக்கு வருது. அப்போ அவர் ஒரு மக்களோட பேசி கொண்டிருக்கக்குள்ள சமூகம் கேட்குறாங்க யார் பெரிய அறிவாளி. அப்போ அவர் நான் என்று அவர் சொல்கிறார். அப்போ அல்லாஹு தாலா அது இல்லை, உங்களை விட ஒரு அறிவாளி உலகத்தில் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு மேலே வஃபௌக குல்லிதி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கும் மேலால் இன்னும் ஒரு பெரிய அறிவாளி இருக்கிறான். கடைசிக்கு அந்த அறிவினுடைய முடிவு அல்லாஹ்விடத்தில் போய் சேரும். ஆகப்பெரிய அறிவாளி அல்லாஹ், அலீம் அல்லாம் என்ற சிபத்துகளை பண்புகளை கொண்டவன். அப்போ அந்த இடத்துக்கு நோக்கி போகணும். அது அந்த உணர்வை கொடுக்கறதுக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு பயணம் ஒன்று போக சொல்லி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி கொடுத்து அதுக்கு பின்னால் சில சம்பவங்கள் நடந்தது. அப்போ இது தொடர்பாகவும் மனிதனுக்கு சோதனைகள் வரும். கல்வி இல்லாட்டியும் பிரச்சனை, கல்வி வந்து பெருமை வந்தாலும் அல்லாஹ் மறந்தாலும் பிரச்சனை. கல்வி வரணும், கல்வி இருக்கணும். அது அல்லாஹு தாலாவோட தொடர்பான இறை நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, பணிவை தரக்கூடிய, சமூக உணர்வையும் அக்கறையும் தரக்கூடிய கல்வியாக இருக்கும். ஒரு மனிதன்ட்ட வார கல்வி அவன் அதன் மூலம் சுய லாபங்கள் அடைஞ்சு கொள்றவனாக, சமூகத்துக்கு அவன் முறையான பணியை வழங்காதவனாக வாழக்கூடிய கல்வியாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக எனக்கு குர்ஆனிலே பார்க்கையிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அந்த அறிவு, அதே மாதிரி ஆட்சி அதிகாரம், இந்த இரண்டையும் அவங்க எப்படி பயன்படுத்தினான்? அவங்களே ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த சிறைச்சாலையிலிருந்து, அது பெரிய சம்பவம், சிறைச்சாலையிலிருந்து விடுதலை இந்த வெளியே வந்து அந்த அரசனோட உரையாட கொள்ள அவர் சொல்கிற இஜ்அல்னி அலா ஹஸாஇனில் அர்லி இன்னி ஹஃபீதுன் அலீம், என்னை இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய வருவாய்களுக்கு பொறுப்பாக என்னை நியமியுங்கள். கிட்டத்தட்ட எங்கட பாசையில் சொல்கிறேன்னா ஒரு ஃபைனான்சியல் மினிஸ்டராக, பொருளாதார அமைச்சராக என்ன நியமிங்கோ என்பது மாதிரி அவருடைய ஒரு வேண்டுகோள். அதுக்கு அவர் முன்வைத்த அவருடைய தகமை 2, இன்னி ஹஃபீதுன் அலீம், எனக்கு தார பொறுப்பை நான் நம்பிக்கையோடு அமானிதமாக பாதுகாத்து நிறைவேற்றுவேன். அது தொடர்பான ஆழமான அறிவை கொண்டவனாகவும் நான் இருக்கேன், அலீம். அப்போ இடத்துல நாங்கள் யோசிக்கணும். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வரப்பாங்க. அந்த பஞ்சம் வந்து அதை சரியாக அந்த பஞ்சத்துடைய காலத்தில் அந்த பூமியிலிருந்து குறைக்கக்கூடிய வருவாய்களை சரியான முகாமை செய்யவில்லை என்றால் அந்த சமூகம் பெரிய ஒரு அழிவை நோக்கி போகும். 7 வருஷம் வரக்கூடிய உற்பத்தி, அடுத்த 7 வருஷம் வரக்கூடிய வறட்சி. அப்போ அந்த அடுத்த 7 வருஷத்தையும் சரியாக மேனேஜ் பண்ணி கொள்ளணும். இல்லைன்னா அடுத்த 7 வருஷத்துலேயும் பசியில் பட்டினியில் மக்கள் அழிஞ்சு போவாங்கன்னு அவருக்கு தெரியும். இந்த நிலைமைக்கு மக்களை ஆளாகிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கு தந்த அறிவை வச்சு ஒரு அதிகாரத்தை எடுத்து நான் சமூகத்துக்கு சேவை செய்யணும் என்று சொல்லி அவர்கள் அந்த அறிவை வச்சு பெரியொரு சேவை செய்தார்கள் என்ற வரலாறை குர்ஆன் எங்களுக்கு பேசி. இது மாதிரி குர்ஆனில் இன்னும் பல விஷயங்களை எங்களுக்கு பார்க்கலும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் கூட அவங்க செய்கின்ற அந்த வேலைகள், அந்த சிறுவனை கூப்பிட்டு கொலை செய்கிறது, அந்த சமூகத்துக்கு மேலால் விழப்போன அந்த மதிலை பிடிச்சி நிப்பாட்டுறது, அந்த கப்பலை டேமேஜ் பண்ணி விட்டுறது, இவைகள் எல்லாமே அவர் குறிப்பிட்ட 1-2 பேருடைய நலவுக்காக வேலை செய்யாமல் அந்த பின்னால் வரக்கூடிய அந்த சமூகத்துடைய நலவை எதிர்பார்த்து தான் அல்லாஹு தாலா அவருக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்தினார். அதற்காகத்தான் அல்லாஹு தாலா அவரை வழிகாட்டினான் என்று சொல்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பேசி. அப்போ இதில் மிக சுருக்கமாக இந்த கல்வியோடு சம்மந்தப்பட்ட சோதனைகள் வரக்கொள்ள மனுஷன் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்கிற ஒரு அழகான ஒரு வழிகாட்டல் அதுக்கு பின்னாலே. அதே மாதிரி தான் கடைசி சம்பவம் ஆட்சி அதிகாரம். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆட்சி அதிகாரம் வந்து லேசான ஆட்சியோ அதிகாரமோ இல்லை. அவர் வந்து பூமியில் மஷாரிக்குல் அர்தி மகாரிபுகா, பூமியில் மேற்கு கிழக்கு எல்லா பகுதியும் அவர் சுற்றி வந்தார். ஒவ்வொரு சமூகத்தோடையும் பேசினார். எல்லா மொழி சம்பந்தமான அறிவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ பெரிய ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அவர் அந்த அதிகாரத்தை வச்சு கியாமத் நாள் வரைக்கும் மனிதர்களுக்கு பாதிப்பில்லாத பாதுகாப்பான ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு ஏற்பாடை செஞ்சுட்டு போய்த்தார். அவர் செஞ்ச ஒரு வேலை தான் யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கியாமத் நாள் கிட்டவாக போல உலகத்தில் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வரக்கூடிய அந்த சமூகத்தை 2 மலைகளுக்கு இடையில் வச்சு பெரிய மதில்களை எழுப்பி அடைச்சி வச்சுட்டு போய்த்திக்கிறார். அப்போ அவருக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை இந்த சமூக நலனுக்கு அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், அந்த அதிகாரத்தோடு அவர்கள் வாழக்கூடிய நேரத்தில் நீதியை நிலைநாட்டணும் என்று சொல்கிற விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருந்தாங்க என்று சொல்கிறதெல்லாம் அந்த சம்பவத்துக்குள்ளால் குர்ஆன் பேசியிருக்குது. அப்போ இது வந்து 2 விஷயத்தை இந்த சம்பவங்களுக்கு பின்னால் இருந்து நாங்கள் விலகிக் கொள்ளணும். ஒன்று,
எங்களோட அன்றாட வாழ்க்கையில் இப்படியான சோதனைகள் எங்களுக்கு வந்து கொண்டு இருக்கு. இந்த சோதனைகளை நாங்கள் எப்படி முகம் கொடுக்குற, அதிலிருந்து நாங்கள் எப்படி வெற்றி பெற்று வெளியே வாரது என்ற வழிகாட்டல் இந்த சூறா இடைக்கிடையில் பேசிக்குது. பாருங்கள், இப்போ இடத்துல 9லிருந்து 26 வரைக்கும் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சோதனையை பேசி, அதுக்கப்புறம் 32லிருந்து தான் அடுத்த சம்பவம் ஆரம்பிக்குது. அப்போ இடைப்பட்டுள்ள வசனங்கள் இந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் எப்படி பாடங்களை பெறணும், இதிலிருந்து எப்படியான வழிகாட்டல்கள் இருக்குதுன்னு சொல்கிற சில விஷயங்களை அடுத்த வசனங்கள் இடையில பேசி. அதே மாதிரி இதை பாருங்கள், இது 44 வரைக்கும் தான் அந்த 2 மனிதர்களுடைய சம்பவத்தோடு தொடர்பான, அந்த செல்வத்தோடு தொடர்பான அந்த சம்பவத்தை பேசி, அடுத்த சம்பவம் 60வது வசனத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ இடையில் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த சம்பவத்துக்கு அடுத்தாவது ஒரு ஃபீட்பேக் மாதிரி, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடங்கள் படிப்பினைகள் மாதிரி, ஒரு வழிகாட்டல்கள் மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லிடும். அதுக்கு அடுத்தது இந்த வசனம், இதில் 82 83 இது இதுக்கிடையில் ஒன்றும் பேசலை. நேரடியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் முடிகிறத்தோட நேரடியாக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துக்கு போய்த்துக்குது. ஆனால் இதுக்கு பிறகு இப்போ 199 முடியக்கூடிய அந்த சம்பவம் 110வது வசனம் வரங்காட்டி உள்ள அடுத்த பகுதிகளில் பெரிய ஒரு வழிகாட்டலை தந்திக்கு. அப்போ இதை சரியாக விளங்கி வாழணும் என்று சொல்கிறது தான் இந்த சம்பவங்களினுடைய வழிகாட்டலிருந்து நாங்கள் விளங்கிக்கொள்ளும். இதில் ஆக முக்கியமாக நான் போன வகுப்பில் ஞாபகப்படுத்தினேன், இதில் இடையில இந்த 2 சம்பவத்துக்கும் இடையில முக்கியமான இந்த மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகளுடைய சந்தர்ப்பத்தில் மனிதனை பிழையான வழி நடத்தக்கூடிய ஒரு நபரை பற்றி, ஒரு ஆளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அதுதான் இபிலீஸ். இபிலீஸை பற்றி பேசியிருக்கிறது. அதில் 50-51வது வசனங்கள், அதில் இந்த சம்பவத்தில் 50-51 அந்த 2 வசனத்திலையும் அல்லாஹு தஆலா மனிதனுடைய எதிரி, மனிதனுக்கு இந்த இப்படியான வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களுடைய சந்தர்ப்பத்தில் மனிதன் விழிப்பாக இருக்க வேண்டிய இடம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை முக்கியமாக ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், அதில் சொல்கிறது, இது குல்நாளில் மலாஇக்கத்தி இஸ்ஜுது லி ஆதம, மலக்குமார்களை நோக்கி நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நாங்கள் கட்டளையிட்டதை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள். ஃபசஜது, அந்த மலக்குமார்கள் எல்லாருமே சுஜூது செய்தார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று. இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர, கான மினல் ஜின், அவன் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருந்தான். ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, தன்னுடைய ரப்புடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கேட்குற, அஃபதத்தஹிதூனஹு வதுர்ரியத்தஹு அவுலியா, அவனையும் அவனுடைய பரம்பரையையும் உங்களுடைய நேசர்களாக, உங்களுடைய வழிகாட்டிகளாக, மின்தூனி, என்னை தவிர்த்து விட்டு நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா? வஹும் லக்கும் அதுவுன், அவர்கள் உங்களுடைய எதிரிகள். அப்போ இபிலீஸையோ, இபிலீஸுடைய பரம்பரையில் வரக்கூடிய அடுத்த அந்த ஷைத்தானுடைய பரம்பரையையோ நீங்கள் அல்லாஹ்வை மறந்து உங்களுடைய நேசர்களாக, வழிகாட்டல்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்டுட்டு சொல்கிற, அவர்கள் உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய எதிரிகள். இப்படியான இடங்கள் எல்லாத்தையும் உங்களை பிழையான வழிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிச்சம் கவனமாக இருப்பார்கள். எனவே அதில் நீங்கள் விழிப்பாக இருக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரா யாசீன்லையும் இதே மாதிரி ஒரு வசனம் வருது, அலம் அக்குல்லக்கும், அல்லாஹ் தஆலா கேட்குற, நான் உங்களுக்கு சொல்லலையா இந்த ஷைத்தான் இபிலீஸ் உங்களோட எதிரி என்று சொல்லி. அவன் உங்களுக்கு தெளிவான எதிரி, நீ அவனோட பாதையில் பைத்ததுனால இப்படி உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி இபிலீஸை ஷைத்தானை பற்றி பேசக்கொள்ள குர்ஆனில் பல இடங்கள் எங்களுக்கு பார்க்கலும் அந்த ஷைத்தானுக்கு பின்னால் போகவானம் என்று சொல்கிறத விட்டுட்டு அந்த ஷைத்தான ஹுத்துவாத், அவனுடைய எட்டுக்களை நீங்கள் பின்பற்றவானம். வலா தத்தபிஉ ஹுத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய எட்டுக்களை நீங்கள் பின்பற்றவானம், ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸை நீங்கள் பின்பற்றவானம். அப்போ ஷைத்தான் உங்களை பிழையான வழியை நோக்கி வழி நடத்த கொள்ள ஒவ்வொரு எட்டாகத்தான், ஒவ்வொரு கட்டங்கட்டமாகத்தான் நகர்த்தி கொண்டு போவான். அதை நான் ஞாபகப்படுத்தினோம். ஒரேடியாக ஒரு மனிதனை ஒரு பெரிய ஒரு பாவத்தில் கொண்டு வைத்து ஷைத்தான் போட மாட்டான். அதுக்கு முன்னால் அந்த பாவத்தை நோக்கிய பயணத்தை ஒவ்வொரு எட்டை வச்சு தான் ஆரம்பித்து வைப்பான். அப்போ ஒரு ஈமானிய மனிதன் நான் போகக்கூடிய, எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த எட்டு ஒரு பிழையான இடத்தை நோக்கி போகுதுன்னு சொல்கிறத உணர்ந்து கொள்வான். அவனுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான், தௌபாவுக்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அப்போ அதை விளங்கி அவன் பின்னுக்கு வந்துட்டா சரி, இல்லைன்னு சொன்னான் அவன் அப்படியே அதில் தொடர்ந்து அந்த அவர்களை, அந்த இபிலீஸுடைய பரம்பரை ஷைத்தானுடைய வழிகாட்டலை அவன் எடுத்து அவனுடைய மனோ இச்சை பிரகாரம் அவன் வாழ ஆரம்பித்தான்டா, கடைசிக்கு அவன் அழிவை நோக்கி போய் சேர்ந்து கொள்வான். அதுக்கு ஒரு உதாரணமாக எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எங்களுக்கு பார்க்கல். அதாவது நாங்கள் ஞாபகப்படுத்தின விஷயம்தான்,
ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய பிழையான உறவு. அந்த உறவோட கடைசி நிலைமை என்னத்தன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு பாவம் ஒன்று நடக்கும். அப்போ ஒரு மனிதன் நேரடியாக அந்த பாவத்தை நோக்கி போய்த்து சேர மாட்டான். அதுக்கு முன்னால் அந்த மனிதன் அந்த பாவத்தை நோக்கி போகிறதுக்கு ஆரம்பிக்கும் அவனுடைய பார்வையில் இருந்தான் ஆரம்பிக்கும். அந்த பார்வையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கொள்ள ஷைத்தானுடைய நஞ்சூட்டப்பட்ட அம்பு என்று சொன்னார். அப்போ ஷைத்தான் அந்த அம்பை எடுத்து எரியக்கொள்ள அதுங்கட மேலில் உறைஞ்சி கொண்டு போனாலும் லேசான ஒரு கீறல் வந்தாலும் அதில் ஒரு ஆபத்தொண்டு இருக்கு. ஏண்டா நஞ்சூட்டப்பட்டிங்க, நஞ்சு பூசப்பட்டிங்க. அப்போ உடம்புல ஒரு சின்ன ஒரு காயத்தை ஏற்படுத்தினாலும் அது உடம்புக்குள்ளால் போய்த்து அதில் ஒரு பாதிப்பொண்டை ஏற்படுத்து. அப்போ அது அந்த பார்வை இங்கிருந்தான் ஆரம்பிக்கும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிழையான உறவு அது போய்த்து ஒரு பாவத்தில் சேர்றது என்பது பார்வையில் ஆரம்பித்து அது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கடைசிக்கு அந்த மனிதன் அழிவை நோக்கி போகும். பெரிய ஒரு பாவத்தை செஞ்சு அல்லாஹு தாலாவுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளாகுவான். இதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் மேலே பார்க்க. உதாரணமாக வட்டி என்று சொல்கிறத எடுத்துக்கொண்டாலும் மேலே பார்க்க தெளிவான விஷயம். அப்போ பணத்தில் ஆசை வரும், நான் இப்படியெல்லாம் சம்பாதிக்கணும்னு உணர்வு வரும். அப்போ அதை எப்படி சம்பாதிச்சாலும் பிரச்சனை, எனக்கு செல்வம் வேணும் இப்படின்ற ஒரு சிந்தனைகளை கொடுத்து அப்போ அப்படியே வட்டியில் கொண்டு வைத்து அவன் அப்படியே கடைசிக்கு ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டி அதுக்கு பிறகு தலையில் கையை வச்சு கொண்டு யோசிச்சு வேலை. இப்போ இதில் ஒவ்வொரு சம்பவத்திலும் மேலுக்கு அதை பார்க்கணும். உதாரணமாக இந்த இடத்துல தெளிவாக அதை சொல்கிற அந்த 2வது சம்பவத்தில் அந்த செல்வத்தோட சம்மந்தப்பட்ட சோதனையில் தெளிவாக அல்லாஹு தஆலா அதை சொல்கிற அந்த மனுஷன், அந்த மோசமாக இருந்த ஈமான் இல்லாமல் இருந்த மனுஷன், அந்த செல்வத்தை வச்சு பெருமை அடித்த மனுஷன், அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் ஒரு நாள் காலையில் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டோன்னு ஃபாஸ்பஹ யுகல்லிபு கஃபைஹி அலாமா அன்ஃபக ஃபீஹா. அந்த தோட்டத்தை விவசாயம் செய்து உற்பத்தி செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி அவன் செய்த செலவுகளை நினச்சி அவன் அப்படியே கை சேதப்பட்டான். கைகளை பிசைந்து கொண்டு யுகல்லிபு கஃபைஹி, கைகளை பிசைந்து கொண்டு மனவேதனையோடு வந்தான். வஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிஹா, அதனுடைய இருக்கக்கூடிய அந்த பயிர்கள் அனைத்தும் அதனுடைய பந்தல்களிலே அப்படியே கவிழ்ந்து வீழ்ந்திருந்தது. வயக்கூலு யா லைத்தனி லம் உஷ்ரிக் பி ரப்பி அஹதா, அவன் அந்த நேரம் கை சேதப்பட்டான், நான் என்ற ரப்புக்கு யாரையும் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டான். அப்போ ஆரம்பத்தில் அவனுக்கு அந்த செல்வத்தின் மீது வந்த மோகம், அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு வந்த பெருமை இந்த உணர்வை மறக்கடிக்க செஞ்சிச்சு. அல்லாஹ் மறந்து தான் அவன் பேசினான், மறுமையை கூட நிராகரித்தான். ஆனால் அழிஞ்சத்துக்கு பிறகு யா லைத்தனி லம் உஷ்ரிக் பி ரப்பி அஹதா என்று கை சேதப்பட்டான். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்கிற வலம் தக்குன் லஹு ஃபிஅத்துன் யன்சூருனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹ் இல்லாமல் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு வேறு யாருமே அந்த இடத்துல இல்லை. அவன் பேசினானே எனக்கு ஆள்பலம் இருக்குதுன்னு சொன்னான், சரிதானே, எனக்கு ஆள்பலம், என்னோட நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று சொல்லி பேசினான். அல்லாஹு தாலா சொல்கிற இவ்விடத்தில் அந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அல்லாஹ்வை தவிர. வமாக்கான முன்தசிரா, அவன் உதவி பெறுவதற்கான தகுதியோடு இருக்கவும் இல்லை, அல்லாஹ்வோட உதவியை பெறுறதுக்கு தகுதியோடு அவன் இருக்கவும் இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல அல்லாஹு தாலா சொல்லிக்கிறான். அப்போ இதே மாதிரி தான் இந்த இபிலிஸ் ஷைத்தான் எல்லா இடத்துலையும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகளில் அவனை பிழையாக வழி நடத்துறதுக்கு ஆரம்பத்தில் அல்லாஹு தாலா மறக்கடிக்க செய்து ஈமான பலவீனப்படுத்தி மறுமையுடைய சிந்தனை அவனுடைய உள்ளத்திலிருந்து தூக்கி அவனுடைய ஆசையை மேலோங்க செஞ்சு அப்படியே ஒரு திசையை நோக்கி நகரத்தை கொண்டு போய்த்திருவான். பெய்த்து அந்த விளைவை கண்டதுக்கு பிறகு அந்த மனிதன் தலையில் கையை வச்சு கொண்டு யோசிக்கிறதுல வேலையில்லை. அந்த நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு, வெள்ளம் தலைக்கு மேலே போய்த்தாச்சு. ஆனால் அவருக்கு செய்ய முடியுமான ஒரே ஒரு வழி தான் செஞ்ச பாவத்துக்கு தௌபாவை செஞ்சுட்டு மீண்டு வரையிலும் அதுக்கான வாய்ப்பையும் அல்லாஹு தாலா திறந்து கொடுப்பான். இந்த சம்பவத்தை எல்லாத்துக்கும் பின்னால் அல்லாஹு தாலா அந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்துற. அதாவது இதில் 58வது வசனத்தில் இந்த செல்வத்தோட சம்பந்தப்பட்ட அந்த சம்பவத்தை பேசி முடிச்சுட்டு இபிலிஸ் உடைய அந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்திட்டு கஃபூருதுர் ரஹ்மா, உங்களுடைய ரப்பு அதிகம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய, செய்த தவறுகளுக்கு மனிதர்களை தண்டித்தால் லஅஜ்ஜல லஹுமுல் அதாப், அவர்களுக்கான அந்த தண்டனையை அவசரப்படுத்தி அல்லாஹு தஆலா கொடுத்துருவான், உலகத்திலே கொடுத்து எல்லாரையும் அழிச்சிருவான். ஆனால் பல்லஹும் மௌஇத், அவர்களுக்காக குறிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது. லையஜிது மின் தூனிஹி மௌஇலா, அந்த நேரம் வந்து விட்டால் அதிலிருந்து தப்புவதற்கான ஒரு வழியை ஒரு நாளும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ அதுக்கு முன்னால்
இவர்கள் அல்லாஹு தஆலா மன்னிப்பார்கள் என்பதை உணர்ந்து அல்லாஹுடைய அருளிலே ஆசை வைத்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டு மாறிக்கொள்ளணும் என்று சொல்கிறதோட மனிதர் சிந்திக்கிறதுக்காக வேண்டி சில கிராமங்கள், அழிக்கப்பட்ட கிராமங்களை பற்றியும் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் ஞாபகப்படுத்துகிறார். வத்தில்கல் குரா அஹ்லக்னாஹும் லம்மா வலமு. அந்த கிராமங்கள், அந்த கிராமவாசிகள் அல்லாஹுடைய கட்டளைகளை மீறி அநியாயம் செய்த பொழுது அவர்களை நாங்கள் அழித்தோம். வஜஅல்னா லிமஹ்லிகிஹிம் மௌஇதா. அவர்களை அழிப்பதற்கென்று குறிப்பிட்ட ஒரு நேரத்தை வைத்திருந்தோம். அவர்கள் பாவம் செஞ்ச உடனே அழிக்கலை. தவறுகள் செய்ய செய்ய, நபிமார்களை இறை தூதர்களை நிராகரிக்க, பாவங்களில் எல்லை மீறி போக போக அவர்கள் அப்படியே விட்டு வச்சிருந்தோம். தௌபாவுக்கான வாய்ப்பை கொடுத்திருந்தோம். அழிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயித்து வச்சிருந்தோம். அது வந்ததுக்கு பிறகு அவங்க எல்லாரையும் அழித்தோம். எழுத்தரை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம், ஆத் சமூத் அந்த கூட்டங்கள், ஃபிர்அவுனோடு இருந்த அந்த சமூகம் எல்லாமே அழிக்கப்பட்ட வரலாறு. ஒரு கிராமம், பல கிராமங்கள் இன்று வாழக்கூடிய செல்வாக்கும் அதிகாரமும் சக்தியும் இருக்கக்கூடிய மனிதர்களை விட பன்மடங்கு செல்வாக்கும் அதிகாரம் இருந்த மக்களும் பல சக்தியும் பலமும் கொண்டிருந்த மக்களும் முகவரி இல்லாமல் அழிக்கப்பட்ட வரலாறுகளை குர்ஆன் பேசி அதெல்லாத்தையும் சேர்த்து தான் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறார். வத்தில்கல் குரா, அந்த கிராமங்கள், அஹ்லக்னாஹும் அவைகளை நாங்கள் அழித்தோம். வஜஅல்னா லிமஹ்லிகிஹிம் மௌஇதா, அவருடைய அழிவுக்காக குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நாங்கள் வைத்திருந்தோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ இந்த சோதனைகள் வரக்கொள்ள மனிதன் அவனுடைய ஈமானுடைய பக்குவம் இப்படியான சந்தர்ப்பங்களை வச்சு அவனை பாதுகாத்து கொள்ளணும். அது அழிவு என்ற கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு அல்லது சக்கராத்துடைய நிலைமை வந்ததுக்கு பிறகு கை செய்தப்பட்டு அவனுக்கு பிரயோஜனம் கிடைக்க போகிறல. அந்த நேரம் தௌபாவுடைய வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. இப்படியான வாழ்ந்த மனிதர்கள் எல்லாரும் மறுமையில் கவலைப்படுவார்கள் என்பதை இந்த சூறால அல்லாஹு தஆலா பேசியிருக்கு. அந்த நேரம் கவலைப்பட்டதுனால அர்த்தம் எதுவும் கிடைக்க போறில்லை என்று சொல்கிறத தெளிவாக இந்த சூறால அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்போ இதில் மிக முக்கியமாக நான் கவனிக்க வேண்டிய விஷயம் 2 இப்படியான சோதனைகள் எல்லாம் வரும். அதில் ஆக முக்கியமாக இந்த சோதனை, இதில் நாங்கள் என்ன விலை கொடுத்தாவது எங்களோட ஈமானை பாதுகாத்து கொள்ளணும் என்று சொல்கிறது ஆக முக்கியமான விஷயம். இப்போ அந்த அஸ்ஹாபுல் கஹஃப், இந்த குகையில் தஞ்சம் புகுந்த இளைஞர்கள் எடுத்துக்கொண்டா, அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த ஊரை விட்டுட்டு அவர்கள் ஈமானை பாதுகாத்து கொள்ளணும் என்று சொல்லி திசை தெரியாமல் ஓடினான். ஓடக்கொள்ள என்ன அல்லாட்ட துவா கேட்டுட்டு போனேன், யாரும் எங்களுக்கு நேரான வழியை காட்டு, உன்னோட ரஹ்மத்தை தாண்டு துவா கேட்டுட்டு போனேன். அப்போ அல்லாஹு தஆலா அந்த குகைக்கு அவங்கள கொண்டு போய்த்து சேர்த்தான். என்ன காலு ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளை தருவாயாக, வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய காரியங்களில் எங்களுக்கு நேரான பாதையை நீ சீராக்கி தருவாயாக என்று துவா கேட்டுட்டு அவங்க அப்படியே போய்த்தான். அப்போ அல்லாஹு தஆலா அவர்களை குகைக்குள்ளால் அனுப்பி அவங்கள தூங்க வச்சு அவர்களுடைய அல்லாஹு தஆலா வெற்றி கொடுத்தான். அப்போ அவங்க பெரிய ஒரு இழப்புக்கு பின்னால் தான், பெரிய ஒரு தியாகத்துக்கு பின்னால் தான் அவர்களுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டான். இதே மாதிரி குர்ஆன் பேசக்கூடிய ஈமானோடு வாழ்ந்த சமூகங்கள் எல்லாம் பெரும் பெரும் விலைகளை கொடுத்து தான் அவங்களோட மார்க்கத்தையும் ஈமானிய உணர்வையும் பாதுகாத்து கொண்டான். அப்போ அதுக்கு எங்களுக்கு அண்மையில் இருந்த சம்பவம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையும் சஹாபாக்களுடைய சம்பவம். இப்போ அவங்களோட ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுகள் எங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய ஒரு இழப்பை அவர்கள் முகம் கொடுத்து இந்த இஸ்லாத்தையும் ஈமானையும் பாதுகாக்கணும் என்ற இடத்துக்கு அவங்க போனாங்க. அப்போ இது போல் சம்பவங்கள்லாம் மேலுக்கு சொல்கிற முக்கியமான ஒரே விஷயம்தான், நீங்கள் எதை இழந்தாலும் அது இழப்பல்ல, அது உங்களுடைய ஈமானுக்காக இஸ்லாத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு. அதனுடைய லாபம் நீங்கள் நினைக்கிறதை விட பன்மடங்கு பெருசாக வரும். சஹாபாக்கள் மக்காலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க, வெறும் கையோடு ஓடினான். உறவுகளிலிருந்து, வாழ்ந்த பூமியிலிருந்து, சொத்து செல்வங்களிலிருந்து ஓடினான். திருப்பி அல்லாஹு தஆலா 8 வருஷத்தில் என்ன செஞ்சான், ஃபத்ஹு மக்கா என்று வரலாறு பேசக்கூடிய அதே இடத்தை திருப்பி வெற்றி பெற செய்தான். அதுக்கு முன்னாலே மதீனாவில் அவங்களோட வாழ்க்கை அல்லாஹு தஆலா நல்லா தான் கொடுத்தான், நல்ல முறையில் தான் வாழ்ந்தான். அங்கே போய்த்தோன்னே முஹாஜிர்களுக்கு அன்சாரிகளுடைய உதவி, இப்போ அவங்க பொருளாதார ரீதியாகவும் முன்னேறினாங்க, குடும்ப ரீதியாக தனிப்பட்ட முறை எல்லாத்திலையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு நல்ல நிலைமை கொடுக்கும். இது குர்ஆன் பேசக்கூடிய சத்தியமான சம்பவம். இதை நாங்கள் நம்பணும், இதான் ஆக முக்கியமான விஷயம். அதான் ஈமான், இதை நாங்கள் நம்பணும். இப்போ இஸ்லாத்துக்காக ஈமானுக்காக இழக்கக்கூடிய இழப்புகள் எதுவுமே இழப்பாக நாங்கள் பார்க்கக்கூடாது. அது நாங்கள் செய்யக்கூடிய முதலீடு, எங்களோட சுவர்க்கத்துக்காக, உலகத்திட ஒளிமயமான வாழ்க்கைக்காக நாங்கள் செய்யக்கூடிய முதலீடு.
அப்போ அதைத்தான் இந்த சூரத்துல் கஹ்ஃபில் அந்த கஹ்ஃபுடைய சம்பவமும் சொல்லுது. அது தொடர்பான ஏனைய சம்பவங்களும் குர்ஆனில் பேசக்கூடிய தில்கல் குரா என்று சொல்லி அந்த கிராமங்களை நாங்கள் அழித்தோம் என்று சொல்கிற அந்த அல்லாஹ் தஆலா அது அழிக்கப்பட்டவர்கள் எல்லாம் காஃபிர்கள், அசத்தியவாதிகள். ஆனால் அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டது இப்போ ஃபிரௌன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட ஓடின பனு இஸ்ராயில். அப்போ இவங்களை அல்லாஹ் தஆலா எப்படி பாதுகாத்தான்? அதே மாதிரி ஒவ்வொரு சமூகத்திலையும் அல்லாஹ் தஆலா அழித்தவர்கள் பாவிகள், பாதுகாத்தது இப்படியான மக்கள் என்று சொல்கிறத குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக பேசி. அப்போ இந்த நம்பிக்கை எங்களுக்கு வரணும், இந்த நம்பிக்கை எங்களுக்கு வரணும். அது ஆக முக்கியமான ஒரு விஷயம். ரைட். அப்போ இதில் நாங்கள் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன பாடங்களை எங்களுக்கு சொல்கிறான் என்று நாங்கள் பார்க்க கொள்ள, இதில் 9வது வசனத்திலிருந்து 26 வரைக்கும் தான் அந்த கஹ்ஃப் வாசிகளுடைய சம்பவத்தை பேசிக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த கிட்டத்தட்ட 27லிருந்து 31 வரைக்கும் இதுக்கு இடப்பட்ட வசனங்கள் 27லிருந்து 31 வரைக்கும் உள்ள பகுதியில் அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்துக்கு பின்னால் சில வழிகாட்டல்களை எங்களுக்கு தார. உதாரணத்துக்கு 27வது வசனம், வத்லுமா ஓஹிய இலைக்க மின் கிதாபி ரப்பிக், நபியே உங்களுக்கு வஹியாக அனுப்பப்பட்ட இந்த வேதத்தை அந்த சமூகத்துக்கு நீங்கள் ஓதி காண்பீங்கள். லா முபத்தில லிகலிமாத்திஹி, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளுக்கு அந்த வசனங்களுக்கு மாற்றக்கூடிய, அதனை மாற்றி அமைக்கக்கூடிய எதுவும் இல்லை. வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா, அல்லாஹ் தவிர நீங்கள் ஒதுங்குவதற்கு வேற எந்த இடமும் இல்லை. அப்போ இடத்துல இந்த சம்பவத்தை பேசிட்டு அல்லாஹு தஆலா குர்ஆனில் வரக்கூடிய அந்த வசனங்களை சமூகத்துக்கு ஓதி காட்டுங்கோ என்ன அல்லாஹு தஆலா சொல்லிக்கிறான் என்று சொன்னால், அப்போ இந்த குர்ஆனை சமூகம் எடுக்கணும், இதை நீங்கள் பார்க்கணும், படிக்கணும். இதிலிருந்து இப்படியான ஈமானிய சோதனைகள் வரக்கொள்ள நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துக்கொள்ளணும், உங்களோட ஈமானை எப்படி பலப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்கிற ஈமானுக்கான வழிகாட்டல்கள் எல்லாம் குர்ஆன் தெளிவாக தந்தி. எனவே நீங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் உங்களை நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்ளணும் என்று சொன்னால், உங்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலான உறவை நீங்கள் வளர்த்து கொள்ளணும் என்று சொல்வது போன்ற ஒரு செய்தி அவரிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி அடுத்த வசனத்தில் 28வது வசனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நேரடியாக சொல்கிற, நீங்கள் நல்ல மனிதர்களோட தொடர்ந்து உங்களோட நட்பை பேணிவாங்க, நீங்கள் கூட இருங்க, உலக இன்பங்களோட வாழக்கூடிய மனிதர்களை நோக்கி உங்களோட சிந்தனையை திருப்பவானம். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹஹு, யார் அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து காலையிலும் மாலையிலும் தங்களுடைய ரப்பை அழைத்து கொண்டு அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களோட நீங்கள் பொறுமையாக இருங்க. அப்போ நல்ல மனிதர்களோட பொறுமையாக இருங்க. வலா தாது ஐனா கான்ஹும், அவர்களை விட்டும் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் திசை திருப்ப வேண்டாம். எதற்காக வேண்டி? துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தை தேடி நாடி அவர்களை விட்டும் வேறொரு திசையை நோக்கி உங்களுடைய பார்வையை திருப்ப வேண்டாம். வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, எங்களுடைய சிந்தனையை விட்டும் யாருடைய உள்ளங்களை நாங்கள் மறக்கடிக்க செய்திருக்கிறோமோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படவானம். வத்தபா ஹவாஹு, மேலும் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வக்கான அம்ருஹு ஃபுருத்தா, அவருடைய காரியங்கள் அனைத்துமே செல்லா காசிகள் போல பயனற்றதாக மாறிவிடும். எனவே அப்படியானவர்களுக்கு பின்னால், அவர்களுடைய சிந்தனைகளுக்கு பின்னால் நீங்கள் போவானும். இது எப்போ இறங்கினது என்று சொன்னால், சில குறைஷி தலைவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சில ஏழை சஹாபாக்களை, சமூகத்தில் கொஞ்சம் தாழ்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை காட்டி அவங்க கேட்ட, இவங்களோட எங்களை நீங்கள் சேர்த்து வைக்கலாம். இது அந்த காலத்திலிருந்தே வார விஷயம். நபிமார்களுடைய வரலாறு நாங்கள் பார்க்க கொள்ள எங்களுக்கு தெரியும். உதாரணமாக ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டு, இல்லை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டா, அந்த சமூகம் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ஈக்கிறாக்கள்லாம் சும்மா சமூகத்தில் அடிமட்டத்தில் ஈக்கிறாக்கள், நாங்கள் தான் பெரிய ஆக்கள், நீங்கள் இவங்களோட இருந்து அவங்களுக்கு பெரிய ஒரு அழிவொண்டு வரும், நாங்கள் உங்களை கடுமையாக தாக்குவோம் என்பது மாதிரி எச்சரிக்கை சார். இதே மாதிரி சூரா அபஸையை படிக்கக்குள்ள நாங்கள் பார்த்தோம். அந்த கண் பார்வை தெரியாத அந்த சஹாபி வந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முகம் சுளிக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சங்கடமான நிலைமை ஏற்படுது. ஏன்னா அவங்க பெரிய பெரிய குறைஷி தலைவர்களோடு பேசி கொண்டிருந்து. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுக்கு எப்படியான வழிகாட்டல்களை கொடுத்தான், அதே மாதிரி தான் இந்த இடத்துல. அப்போ இப்படியான அந்த ஏழை சமூகத்தில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களோட, அந்த மனிதர்களோடு எங்களை நீங்கள் வைக்கவான், நான் கொஞ்சம் பெரிய ஆள், எனக்கு வேறையாக செப்பரேட்டாக ஒரு சபை ஒன்று ஏற்பாடு செய்யுங்க
என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த வசனத்தையும் இது போன்ற குர்ஆனில் சூரத்துல் அன்ஆம்ல இன்னும் சில இடங்களில் வரக்கூடிய வசனங்களின் ஊடாக ரசூலுல்லாஹ்வுக்கு வழிகாட்டின. உலகத்தில் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த செல்வமோ கல்வியோ அதிகாரமோ எவ்வளோ பெரிய மட்டத்தில் மிரிக்கலும், ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஈமான். அவர்கள் உலகத்தில் இருக்க மனிதர்களுடைய தராசியில் அவர்களுக்கு ஒரு பெருமதி ஒன்று இருக்காது, ஆனால் அல்லாஹு தாலாட்ட பெருமதியாக இருக்கக்கூடிய மனிதர்களோடு தான் நீங்கள் இருக்கும். அவர்கள் அல்லாஹு தாலாவை நினைத்து கொண்டு காலையிலும் மாலையிலும் அவருடைய நேரத்தை கழித்து கொண்டு இருக்கிறார்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதை விட்டுட்டு நீங்கள் அந்த உலக சிந்தனையோட உலக இன்பங்களுக்கு பின்னால் ஓடக்கூடிய உள்ளங்கள் இறை சிந்தனையை மறந்து வாழக்கூடிய எந்த பெருமானமும் மற்ற செயல்கள் இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் பார்க்க வானம் என்று அல்லாஹு தாலா ஒரு தெளிவான வழிகாட்டலுண்ட இந்த சம்பவத்துக்கு பின்னால் தந்திக்கிறான். அப்போ இதில் இந்த சம்பவத்தில் வந்து இந்த ஈமானிய சோதனை வந்த அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சம்பவத்தில் அவங்க வந்து பெரிய ஆட்சி அதிகாரம் உள்ள ஒரு அரசனோடையும் அந்த அரசனை சூழ இருந்த சமூகத்தோடையும் என்ன எதிர்த்து கொண்டு தான் அவங்க அந்த குகையை நோக்கி ஓடின. அப்போ அப்படியான ஆக்கள் எவ்வளோ பலமான ஆக்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு தான் ஒரு நாளையில் வெற்றி வரும் என்று சொல்கிறத பேசின அந்த சம்பவத்துக்கு பின்னால் தான் இந்த வசனத்தையும் அல்லாஹு தாலா தந்திக்கிறான். அப்போ அதுக்கு பின்னால் ஈமானோட நல்ல அமல்களோட வாழக்கூடிய மனிதர்களுக்கு என்ன நிரந்தரமான சுவர்க்கம் இருக்குது என்று சொல்கிறதையும் அடுத்த வசனங்கள் அல்லாஹு தாலா சொல்லிக்கிறான். அப்போ இந்த சம்பவத்துக்கு பின்னால் அல்லாஹு தாலா தெளிவான ஒரு வழிகாட்டலை தந்திக்கிறான். உலக இன்பம் இதுக்கு பின்னால் நீங்கள் போகவானம், உங்களோட ஈமானை பாதுகாத்து கொண்டு அல்லாட பொருத்தத்தை எதிர்பார்த்து உங்களோட நாள் முழுக்க உங்களோட வாழ்க்கையை அப்படியே கழிக்கிறது, காலையிலும் மாலையிலும் அப்படின்னா முழு நாளும் இப்படி கழிக்கிறதுக்கான வழிமுறைகளைத்தான் நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். அப்போ அதுக்கு உதாரணமாக அல்லாஹு தான் அந்த சஹாபாக்களோட சம்பவத்தை ஞாபகப்படுத்தி, அப்போ எங்களுக்கு தெளிவாக அந்த சஹாபாக்களுடைய சம்பவங்களை எங்களுக்கு எடுத்து படித்து பார்க்க. அப்போ அவங்க எவ்வளோ எளிமையாக இருந்தாங்க, ஆனால் இஸ்லாம் ஈமான் இறை சிந்தனை இந்த தூதுக்காக வேண்டி உழைக்கிறது என்று வரும் பொழுது எவ்வளோ முன்னணியில் இருந்தார்கள். அப்போ அவங்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்திக்கிறான் என்று சொல்கிற விஷயத்தை எங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். அப்படியான ஒரு வழிகாட்டலை இந்த சம்பவத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா தந்திக்கிறான். அதுக்கு அடுத்தது தான் ரெண்டாவது சம்பவம். அந்த செல்வத்தோட பெரிய 2 தோட்டத்துக்கு சொந்தக்காரனாக இருந்த, அதாவது பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்திருக்கணும் இந்த காலத்தில் வச்சு பார்த்தா. அப்படியான அந்த சம்பவத்தை பேசிட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா முக்கியமான சில வழிகாட்டல்களை செய்கிறார். அந்த சம்பவம் முடிகிறத்தோட அந்த சம்பவம் 44வது வசனத்தில் முடியுது. 45வது வசனத்தில் உலக வாழ்க்கையிட இயல்பெண்ணத்தை என்று சொல்லத்தை தெளிவாக பேசுகிறார். வல்ரிபு லஹும் மஸலல் ஹயாத்தி துன்யா கமா இன் அன்சல்நாஹு மினஸ் ஸமாஇ. நபியே, நீங்கள் இவர்களுக்கு உதாரணமாக, உலக வாழ்க்கைக்கு உதாரணமாக அவர்களுக்கு சொல்லுங்கள், வானத்திலிருந்து இறக்கி வைத்த மழை நீரை போல. ஃபஹ்தலத பிஹி நபாத்துல் அர்த், அந்த மழை நீர் பூமியில் இருக்கக்கூடிய பயிர்களோடு கலந்து அது அப்படியே செழிப்பாக வளரும். ஃபாஸ்பஹ ஹஷீமன் ததருஹுரியா, அதுக்கு அடுத்த கட்டமாக அது என்ன சருகுகளாக மாறி காற்றில் அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். இதை மாதிரித்தான் உலக வாழ்க்கை. இப்போ மழை பெஞ்சோடனே எப்படி அந்த சின்ன சின்ன புட்பூண்டுகள் எல்லாம் இப்படி தலை தூக்கி வந்து நீர் பட்ட பயிர்களை போல அப்படி செழிப்பாக வரும், பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்கும், அப்படியே காஞ்சி சருகுகளாக போகும். இதை மாதிரி தான் உலகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லையும் அதை சொன்னான். உலகம் வந்து இனிமையானதாகவும் பசுமையானதாகவும் அதுக்கு பின்னால் ஒரு மனுஷன் போகக்கூடாது. அப்போ அந்த சம்பவத்தை அந்த ஒரு தெளிவான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா இடத்துல சொல்லிக்கிறார். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வாரதான் அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களும் ஆண் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் அலங்காரமாகும். வல்பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக், எஞ்சிருக்கக்கூடிய நல்ல செயல்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் சிறந்ததாக இருக்கிறது, கூலியாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலெண்ண வைப்பதற்கு சிறந்ததாகவும் அது இருக்கிறது என்று சொல்லி அந்த 46வது வசனத்தில் முடியுது. அதை தொடர்ந்து மறுமையுடைய காட்சிகள் வருது. அப்போ பாருங்கள், இந்த குர்ஆன்ல இந்த அழகான இந்த வழிமுறையை பாருங்க. இந்த செல்வம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறந்து மறுமையை மறந்து அவன் பெருமடிச்சத்தை பற்றி பேசிட்டு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்கிற உலகம்டா இப்படித்தான் நீக்கும்.
பார்த்தோன்னே உங்களை அப்படி ஈர்த்தெடுத்து கொள்கிற மாதிரி தான் நிற்கும். அதை பார்த்து நீங்கள் ஏமாறவானம், நீங்கள் மறுமைக்காக ரெடியா அப்படின்னு அந்த மறுமையை நோக்கி மனுஷனுடைய சிந்தனை அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு வழிகாட்டலை, அந்த சிந்தனையை தூண்டக்கூடிய மறுமையோட உணர்வை மனுஷனுக்குள்ளால் உருவாக்கக்கூடிய அந்த வசனங்களை பின்னால் அல்லாஹ் தஆலா பேசிக்க. அப்போ அதை நாங்கள் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு அடுத்த சம்பவங்களோட தொடர்பான சில விஷயங்களை பார்ப்போம். அடுத்த வகுப்போடு அந்த இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் முடிக்க.